பிரதமர் நரேந்திர மோடியோட மிசோரம் பயணத்தை எப்படி பாருங்க? மணிப்பூர் பயணம் அதை எப்படி பாக்குறீங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்னால பயணம் செஞ்சிருந்தா பொருத்தமா இருந்தது. அந்த மக்கள் சண்டை போட்டு பல உயிரிழப்புகள், பலத்த சேதம், 2 பிரிவுகளாக தான் இருக்காங்க. அந்த 2 பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் அவங்க 2 ஆண்டுகளில் எடுப்பதாக சொன்னாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் வெற்றி பெறல. இந்த நேரத்துல நான் போய் மணிப்பூர்ல டிஸ்பிளேஸ் பீப்புள், இடம்பெயர்ந்த மக்களை பார்க்கிறேன்னு போயிருக்காரு. இவ்வளவு நாள் கழிச்சாவது போனார் என்பது மகிழ்ச்சி. ஆனா இவ்வளவு நாட்களுக்கு போகல என்பதுல ஆழ்ந்த வருத்தம். அந்த செய்தியாளர் சந்திப்புல ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலமா பொருட்கள் மீதான வரி குறைஞ்சிருக்கு, இது மக்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு எளிதாக பிரதமர் பேசியிருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா 8 ஆண்டுகளாக நாம் சொல்றோம். 8 ஆண்டுகளாக செய்யாதவர் இன்னைக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய வரிச்சுமை குறையும்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா? ஆகஸ்ட் மாதம் 2016 நாடாளுமன்றத்துல இந்த அரசியல் திருத்த சட்டம் கொண்டு வந்த போதே காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி சொன்னது, நீங்க செய்யறது தவறு, இத்தனை வரி விகிதங்கள் இருப்பது தவறு, இவ்வளவு அதிகமாக வரி விகிதம் இருப்பது தவறு. உங்களுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அவருடைய அறிக்கையை புறக்கணிச்சு நீங்க 0லிருந்து 40 வரைக்கும் வரி விதிச்சிருக்கீங்க, இது தவறு என்று பல முறை சொன்னோம். அப்பெல்லாம் கேட்காதவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி கூட நாங்க இப்ப இருக்கிற வரி விகிதம் தான் சரின்னு சொன்னவங்க திடீரென்று ஞானோதயம் பிறந்துதான், திடீரென்று அறிவு தெளிந்ததற்காக 8 ஆண்டுகள் கழிச்சு அறிவு தெளிந்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆனா அவர்கள் மக்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். 8 ஆண்டுகளாக மக்களை கசக்கி புரிஞ்சாங்களா இல்லையா? இன்னைக்கு பென்சிலுக்கு, நோட் புக்குக்கு, வெண்ணெய்க்கு எல்லாம் 5%. 8 ஆண்டுகளாக எத்தனை சதவீதம் மக்கள் தந்தார்கள்? 12%, 18%. கசக்கி புழிஞ்சாங்களா இல்லையா? அந்த கசக்கி புழிஞ்சதுக்கு மன்னிப்புல கேட்கணும். 8 ஆண்டுகள் கசக்கி புழிஞ்சதுக்கு பாராட்டவா முடியும்? இப்பவாவது அறிவு தெளிந்தது என்பதற்காக பாராட்டுவோம். நான் வேடிக்கையா சொன்னேன், ட்ரம்புடைய சுங்கவரி அல்லது மக்களுடைய கடன் சுமை கூடியது, பொருளாதார சுணக்கம், மக்களுடைய சேமிப்பு குறைந்தது, இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், அல்லது எல்லாமே காரணமா இருக்கலாம். ஆனா ஜிடிபி உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. நிதியமைச்சர் என்ன சொல்லுவாங்க? ஜிடிபி குறைஞ்சிருக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கணக்கு தான். மக்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு சொல்லணும். வேலை வாய்ப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லணும். விலைவாசிகள் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லாம ஜிடிபி உயர்ந்திருக்குன்னா அதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை. டீப்ளேட்டர்னு ஒன்று இருக்கு. அந்த டீப்ளேட்டர்ல வகுக்கிற எண், அந்த வகுக்கிற எண் இந்த காலாண்டுக்கு 0.9. 0.9க்கு பதிலா 0.7 போட்டா இன்னும் உயரும். சரி, அதெல்லாம் பத்திரிகை நிருபர்கள் சந்திப்புல பேசி